ஃபின்மேன் டெக்னிக் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாரு. ஃபின்மேன் டெக்னிக்ல மொத்தம் 4 பார்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னிங். இப்போ லியோ டால்ஸ்டாய் இருக்கார் இல்லையா, லியோ டால்ஸ்டாயை பற்றி நான் ஒரு எஸ்ஸே சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவர் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு, அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு அப்படின்றத எல்லாத்தையுமே அவரை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். யார் இவர், அவரோட டாப் டு பாட்டம் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக கற்றுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் லேர்னிங். ஓகேவா? இப்போது இதில் செகண்ட் பார்ட் டீச் டு அ சைல்டு. அதான் உனக்கு டால்ஸ்டாயை பற்றி அதிகம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தை டால்ஸ்டாயை எப்படி ஞாபகம் வச்சுக்கும்? டால்ஸ்டாயை பற்றின எஸ்ஸே உனக்கு 3-4 பக்கம் போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதே கண்டென்ட்டை ஒரு 2 பக்கத்தில் முடிகிற மாதிரி இல்லை ஒரு எஸ்ஸேல முடிகிற மாதிரி அந்த குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதுதான் செகண்ட். தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா ஷேர் இட். இப்போது நீ டால்ஸ்டாயை பற்றின ஒரு எஸ்ஸே எழுதிட்ட, இதை இப்போது நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், உன்னுடைய கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் நீ எழுதின எஸ்ஏஸை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நீ ஃபீட்பேக்கை வாங்கணும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாங்கின ஃபீட்பேக்கை ரிவ்யூ பண்ணணும். இப்போது வந்திருக்க ஃபீட்பேக் எல்லாமே டால்ஸ்டாயை பற்றின எந்த விதமான ஃபால்ஸ் நியூஸும் இல்லை அப்படின்னா உன்னுடைய எஸ்ஏ கரெக்ட். இப்போ நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது அந்த எஸ்ஏஸில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் ஃபஸ்ட்டு டெக்னிக் போயிடணும். அதாவது மறுபடியும் நீ லேர்ன் பண்ணணும். அதை மறுபடியும் நீ உட்காந்து இன்னொரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த எஸ்ஏவை ஷார்ட் பண்ணணும். மறுபடியும் நீ அதை ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணணும். அண்ட் அப்போதான் ஒரு விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நீ கற்றுக்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐடியாவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு 4 டெக்னிக்கை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப் டைம் மறக்கவே மறக்காது.